ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு உமன்ஸ் நெஸ்ட். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி ரவா குலோப் ஜாமுன். ரவா குலோப் ஜாமுன் எப்படி செய்கிறதுன்னு பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம உமன்ஸ் நெஸ்ட் சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறவங்களா இருந்தீங்கன்னா கீழே இருக்கிற ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணிவிடுங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிவிடுங்க. அப்போ தான் நான் போடுற எல்லா வீடியோஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். ரவா ஜாமுன் செய்கிறதுக்கு ஃபர்ஸ்ட் நம்ம ஒரு பேனை அடுப்பில் வச்சு நல்லா ஹீட் பண்ணிக்கலாம். நல்லா ஹீட் ஆனதுக்கப்புறமா ஒரு கப் ரவையை நம்ம நல்லா வறுத்து எடுத்துக்கலாம். கைவிடாமல் 2லேருந்து 3 நிமிஷம் போல் நல்லா வறுத்துக்கலாம். வறுத்த ரவையாக இருந்தாலும் பரவாயில்ல, இன்னொரு தடவை நம்ம வறுத்துக்கலாம். 3 நிமிஷம் போல் ரவையை நல்லா கைவிடாமல் நல்லா வறுத்தாச்சு. இப்போ நம்ம பால் சேர்த்துக்கலாம். 1 கப் ரவைக்கு 2லேருந்து 2.5 கப் பால் சேர்க்கணும். நல்லா திக்கான பாலாக சேர்த்துக்கோங்க. தண்ணி கொஞ்சம் ஆட் பண்ணிக்கோங்க பேக்கெட் பாலாக இருந்துச்சுன்னா. நான் இன்றைக்கி காய்ச்சி ஆற வச்ச பால் தான் சேர்த்துருக்குறேன். நீங்கள் காய்ச்சின பால்னாலும் சரி, சூடாக மட்டும் சேர்க்க வேண்டாம், நல்லா ஆற வச்சு சேருங்க. காய்ச்சாத பால் இருந்தாலும் பரவாயில்ல, ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை, சேர்த்துக்கலாம். சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். கெட்டாமல் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நல்லா ஒரு தடவை மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா 1லேருந்து 1.5 ஸ்பூன் நெய் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். நெய் சேர்த்தா உங்களுக்கு ரவை ரொம்ப கெட்டியாக இருக்காது. நீங்கள் இந்த ஸ்டேஜில் வேணாலும் சேர்க்கலாம், இல்லை வறுக்கும்போது ரவையிலையுமே 1 ஸ்பூன் நெய் சேர்த்துட்டு அதுக்கப்புறமா பால் ஆட் பண்ணிக்கலாம். ரவையில் பால் சேர்த்து ஒரு 5 நிமிஷம் போல் தான் ஆயிருக்கு. இந்த அளவுக்கு நல்ல கெட்டியாகிடுச்சு. இன்னும் நல்லா கெட்டியாகணும். நல்லா சப்பாத்தி மாவு பதத்துக்கு நல்லா கெட்டியாகிற வரைக்கும் நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணிகிட்டே இருக்கணும். அது வரைக்கும் கை எடுக்காமல் நல்லா மிக்ஸ் பண்ணிகிட்டே இருங்க. திரும்ப ஒரு 5 நிமிஷம் போல் நல்லா மிக்ஸ் பண்ணியிருப்பேன். இந்த அளவுக்கு ரவை பாலோடு சேர்ந்து நல்லா கெட்டியாக வந்துருச்சு. பேனில் கொஞ்சம் கூட ஒட்டாமல் நல்லா சப்பாத்தி மாவு பதத்துக்கு வந்துருச்சு. இப்போது இதை ஒரு பிளேட்டில் நம்ம ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். ரவா கொஞ்சம் ஆறட்டும். அதுக்குள்ளேயும் நம்ம சுகர் சிரப் ரெடி பண்ணிக்கலாம். அதுக்கு ஒரு பேனை அடுப்பில் வச்சுட்டு 1 கப் ரவைக்கு 2 கப் சுகர் சேர்த்துக்கலாம். சேர்த்து 3லேருந்து 4 டம்ளர் தண்ணி சேர்த்துக்கோங்க. தண்ணி சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ இது நல்லா கொதித்து வரட்டும். நம்மளுக்கு இப்போ ரவா ஆறி இருக்கும்னு நினைக்கிறேன். போய் பார்ப்போம். ரவா இப்போ நல்ல சூடாக தான் இருக்குது. இந்த சூட்டோடையே நல்லா சப்பாத்தி மாவு பசைகிற மாதிரி நம்ம நல்லா டைட்டாக பசையணும். இப்போ கையில் லைட்டாக பிசு பிசுன்னு ஒட்டுதில்ல, அதனால் 2 ஸ்பூன் நெய் சேர்த்துக்கலாம். நெய் சேர்த்து நல்லா பிசைஞ்சிக்கலாம். எண்ணெய் சேர்க்க வேண்டாம். எண்ணெய் சேர்த்தா அந்த டேஸ்ட் மாறிடும். முடிஞ்ச வரைக்கும் நெய்யே சேர்த்துக்கோங்க. நெய் சேர்த்து நல்லா டைட்டாக பிசையணும் மாவை. இப்போ மாவு நல்லா பிசைஞ்சாச்சு. இப்போ நம்ம உருண்டை பிடிச்சிக்கலாம். முடிஞ்ச வரைக்கும் குட்டி குட்டி உருண்டையாகவே பிடிச்சிக்கலாம். இந்த மாதிரி கையில் லைட்டாக நெய் அப்ளை பண்ணிவிட்டு இந்த மாதிரி உருண்டை பிடிச்சிக்கோங்க. இருக்கிற எல்லா மாவையும் இதே மாதிரி உருண்டை பிடிச்சிக்கலாம். சுகர் எல்லாமே நல்லா கரைஞ்சி சுகர் சிரப் நல்லா ரெடி ஆகிட்டுருக்கு. இப்போ நம்ம கொஞ்சமாக லெமன் பிழிஞ்சிக்கலாம். இல்லைன்னா சுகர் சிரப் ஒரு மாதிரி கெட்டியாகிடும். ஒரு தடவை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு கொஞ்சமாக ஏலக்காய் தூள் சேர்த்துக்கலாம். இது வாசனைக்காக தான், ஆப்ஷனல் தான், வேணும்னா சேர்த்துக்கோங்க, இல்லைன்னா வேண்டாம். நல்லா ஒரு தடவை மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. சிரப் இப்போ ரெடி ஆகிடுச்சு. இப்போ நம்ம ஒரு லிட்டு போட்டு நம்ம க்ளோஸ் பண்ணிக்கலாம். ஏன்னா நம்ம ஜாமுன் சேர்க்கும்போது சிரப் கொஞ்சம் ஹீட்டாக தான் இருக்கணும். அப்போ தான் எல்லாமே உள்ளே உரியும். அதனால் ஒரு பேனில் எண்ணெயை சேர்த்து நல்லா ஹீட் பண்ணியிருக்கிறேன். ஆயில் நல்லா ஹீட் ஆனதுக்கப்புறமா நம்ம உருட்டி வச்ச ரவா உருண்டையை ஒன்று ஒன்றா சேர்த்துக்கலாம். ஒரு உருண்டையாக சேர்த்துக்கலாம், இல்லைன்னா ஒரு மாதிரி பிரிஞ்சு வந்துடும் மொத்தமாக சேர்த்திங்கன்னா. ரவா எந்த அளவுக்கு டைட்டாக மாவு பிசைய முடியுமோ அந்தளவுக்கு பிசைஞ்சிக்கோங்க. உருண்டை பிடிக்கும் போது எந்த கிராக்கும் இல்லாமல் நல்லா உருண்டை பிடிச்சிக்கலாம். நல்லா டைட்டாகவே பிடிச்சிக்கோங்க. எந்த அளவுக்கு குட்டி குட்டியாக உருட்ட முடியுமோ அந்தளவுக்கு குட்டி குட்டியாக உருட்டுங்க. சாப்பிடும்போது ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ நல்லா கோல்டன் ப்ரௌன் கலரில் வர வரைக்கும் நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம்.
ஜாமுன் வந்து இப்போ சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. நல்லா கோல்டன் ப்ரௌன் கலரில் நல்லா ஃப்ரை ஆகிடுச்சு. இப்போ நம்ம இது ஒரு பிளேட்டில் ஃபஸ்ட்டு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். ஒரு 2 செகண்ட் பிளேட்டில் வந்து வைங்க. அந்த ஆயிலெல்லாம் லைட்டாக இறங்கினதுக்கப்புறமா நம்ம வந்து ஜீரா தண்ணியில் சேர்த்துக்கலாம். இப்போ மீதி உருண்டை இருக்கும்ல, அதையும் வந்து நம்ம ஆயிலில் சேர்த்து நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம். இப்போது ஒன்று ஒன்றா போடுங்க. ஜீரா தண்ணி வந்து ஹீட்டாக தான் இருக்குதான்னு ஒரு தடவை செக் பண்ணிக்கோங்க. ஹீட்டாக இல்லைன்னா லைட்டாக ஹீட் பண்ணிக்கலாம். ஜீரா தண்ணி வந்து இப்போ லைட்டாக ஹீட்டாக தான் இருக்குது. இப்போது நம்ம ரெடி பண்ணி வச்ச ஜாமுனை 2 வந்து இந்த ஜீரா தண்ணியில் வந்து சேர்த்துக்கோங்க. நம்ம வந்து ஆல்ரெடி 2 செகண்ட் வந்து ஒரு பிளேட்டில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி எடுத்து வச்சுருக்குறோம். அதுக்கப்புறமா அந்த பிளேட்லேருந்து 2 வந்து இதில் சேஞ்ச் பண்ணிக்கோங்க. மினிமம் ஒரு 1/2 hour போல் ஜாமுன் வந்து ஊறட்டும். இப்போது நம்ம ரவை ஜாமுன் சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். இது வந்து ஒரு 20 minutes போல் நான் வந்து நல்லா ஊற விட்டுருக்குறேன். எல்லா ஜாமுனும் ஃப்ரை பண்ணி எடுத்துகிட்டு நம்ம ஜாமுன் வந்து இப்போ சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த ஜாமுன் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். உமன்ஸ் நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிவிடுங்க.